வணக்கம். மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகாய்க்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டோன்னே இதில் பாதி அளவு தனியா சேர்த்துக்கிறேன். தனியா கொஞ்சம் குறைச்சலாக தான் சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இதோட வாசனை அவ்வளோவா நல்லா இருக்காது பஜ்ஜியில். தனியாவும் நல்லா செவந்தோன்னே அதோட கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வாசனை உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். எள்ளும் பொரிஞ்சிடுச்சு. இதோட கொஞ்சம் புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு மிளகாவும் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க பஜ்ஜி மிளகாய் காரமாக இருக்கிறதால நான் அதில் மிளகாய் சேர்த்துக்கல. அதை ஆற வச்சுட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பஜ்ஜி மிளகாயை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு மிளகாய் மட்டும்தான் நான் முழுசாக போட்டு பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு தான் ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறேன். அப்படியே போட்டு பொரிக்கணுன்னா நிறைய எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு மிளகாயை ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இது உள்ள அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். நான் மறைச்சிட்டு வந்திருக்க பொடியை பஜ்ஜிக்கு மாவு கலந்து வச்சிடலாம். 1 கப் கடல மாவு எடுத்துருக்கேன். அதோட 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஓமம் சேர்த்துக்கிறேன். நம்ம கடல மாவு நல்லா ஓமத்தோடு சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பொடிச்சு வச்ச மசாலா பொடி இதை மிளகாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக நிறையாவாக பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக பண்ணினா போதும். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது அதோட வாசனை நல்லாயிருக்கும். அந்த கடலை மாவோட இந்த உள்ளே இருக்கிற மிளகாய்க்கும் உள்ளே இருக்க மசாலாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பொடியாக முழுசாக வச்சுருக்க மிளகாயில் சேர்த்துட்டேன். சின்னதுலாம் மேலே வைக்கணுன்றதுக்காக விடக்கூடாதுன்றதுக்காக இந்த பொடியில் 1 ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணி கெட்டியாக எடுத்து வச்சுட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த திக்னஸ்க்கு எடுத்துருக்கேன் நான். இதில் இன்னும் கூட லைட்டாக டைலூட்டாக எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணால் பஜ்ஜி நல்லா வரும். பட் எண்ணெயை நிறையா குடிச்சிடும். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு மிளகாயை கடலை மாவில் முக்கி எடுத்துகிட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போடணும். அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு நிதானமாக நல்லா செவக்க வேக வச்சு எடுக்கணும். உள்ளே இருக்க மிளகாய் ரொம்ப திக்காக இருக்கும். அது வேகணும். அது வேகிற மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் தான் உள்ளே வர வேகும். இல்லைனா உள்ள மிளகாய் நறுக்குன்னு இருக்கும். இது மிளகாய் எடுத்து போட்ட தேவையில்லை. அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம். சுத்தமாக காரம் இருக்காது. நம்ம உள்ளே வச்சுருக்க மசாலா வாசனைக்கும் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன மிளகாய் பீஸுங்களையும் கடலை மாவில் முக்கிட்டு போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். இந்த மிளகாய் பஜ்ஜியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஹைதராபாத் சைடு, இதெல்லாம் ஸ்ட்ரீட் சைடு ரொம்ப பாப்புலர் இந்த மசாலா. மிச்சம் இருக்கிற மாவில் வெட்டி வச்சுருக்கிற மற்ற பச்சை மிளகாய்களையும் கடல மாவில் முக்கி போட்டுட்டு பொரித்து எடுத்துடலாம். சுட சுட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள பச்சை மிளகாய் நல்லா வெந்திருக்கும். அந்த மசாலாவில் இருக்கிற அந்த எள்ளு கடலில் இருக்க எண்ணெயெல்லாம் மெல்ட் ஆகி வந்து சாஃப்டாக இருக்கும். மிளகாய் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சுட சுட நல்ல வாசனையோட மிளகாய் பஜ்ஜி ரெடி. நன்றி.